SCIAS Academy channel subscribe பண்ணுங்க. Greetings. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் 9th and 10th ஓட கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைல் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிலேட்டட் டு எம்எஸ்பி. ஓகேங்களா? ஸோ எம்எஸ்பி வந்து இப்போ காரிஃப் சீசன் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு ராபி சீசன் அப்படிங்கிறது தொடங்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ராபி சீசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்எஸ்பியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலி எம்எஸ்பி வந்து அதாவது ஆதார விலை, அடிப்படை ஆதார விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்பயுமே கவர்மெண்ட் வந்து அந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே போல தான் இந்த ராபி சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ராபி சீசன் மிட் ஆஃப் த செப்டம்பரில் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு கிராப்ஸ்க்கு அக்டோபரில் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த எம்எஸ்பியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எம்எஸ்பியை யார் அனௌன்ஸ் பண்ணுவான்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கேபினெட் கமிட்டி. ஓகேங்களா? பட் யார் அந்த அமௌண்ட்டை வந்து யார் அந்த எம்எஸ்பி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவான்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசிங் தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எம்எஸ்பி அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் சீட்ஸ்க்கும் பல்சஸ்க்கும் 8% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அடிப்படை ஆதார விலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு விவசாயி வந்து ஒரு பொருளை விலை வைக்கிறார் அப்படின்னா அது கவர்மெண்ட் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த விவசாயி வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து கவர்மெண்ட் கிட்டையும் விற்கலாம், பிரைவேட் கிட்டையும் விற்கலாம், மார்க்கெட்லையும் விற்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ அரிசிக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு 50 ரூபா அப்படிங்கிறத வந்து எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஃப் அட் ஆல் மார்க்கெட்டில் வந்து 45 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க விவசாயம் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் விற்காம கவர்மெண்ட் எனக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க, ஸோ நான் கவர்மெண்ட் கிட்ட வாங்கிக்கிறேன் மீன்ஸ் வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட வித்துக்குவாங்க. அதுவே வந்து 55 ரூபா பிரைவேட் வந்து எடுத்துக்கிறாங்க, மார்க்கெட்டில் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அப்போ வந்து ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் 50 ரூபா தான் கொடுக்குறாங்க, வெளியே மார்க்கெட்டில் 55 ரூபாய்க்கு போகுது, ஸோ 55 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்டை வித்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் கண்டிப்பாக அந்த பொருளை விற்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறது 23 கிராப்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறது வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு அடிப்படையான விலையாக வந்து அது அமையும். ஓகேங்களா? வெறும் 23 கிராப்ஸுக்கு மட்டும்தான் எம்எஸ்பி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸுக்கு, வீட்டுக்கு, கிரவுண்ட் நட்ஸுக்கு, ஈவன் சுகர் கேனுக்கு இருக்குது, காட்டனுக்கு இருக்குது, ஜூட்டுக்கு இருக்குது, இந்த மாதிரி 23 கிராப்ஸுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ சுகர் கேன் அப்படிங்கிறது வந்து எம்எஸ்பிக்குள்ளேயும் வரும், அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சுகர் கேனுக்கு மட்டுமே தனியான ஒரு விலைப்பட்டியல் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்குள்ளேயும் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அசம்பிளி சிஏஏக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஏஏ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது 1955 வந்து இயற்றப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து அதில் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாற்றங்களை கொண்டு வரல, இந்த மாதிரி பல முறை மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக கொண்டு வந்த மாற்றம் வந்து 2019 கொண்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து இதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து முன்னாடி இருந்தே வந்து இந்த ஆக்ட் வந்ததுலேருந்தே வந்து கரண்ட் பார்ட்டி ஆர் டிஎம்கே கவர்மெண்ட், டிஎம்கே அப்படிங்கிறவங்க வந்து டிஎம்கே பார்ட்டி அப்படிங்கிறவங்க அப்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செக்யூலர் பிரின்சிபல் ஆஃப் த நேஷனை வந்து இது பாதிக்குது, இந்தியாவோட மதச்சார்பின்மை கொள்கையை வந்து இது பாதிக்குது அப்படின்னு லைக் சொல்லி அப்போலேருந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்திய அரசியலமைப்புக்கே அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன்ற மாதிரி எல்லாம் இந்த ரெசல்யூஷனில் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே ரெஃப்யூஜிஸை வந்து மதம் மற்றும் அவங்க எந்த நாட்டில இருந்து வர்றாங்கன்றதை பொறுத்து என்றைக்குமே வகைப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஏஏ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்பிஆர் மற்றும் என்ஆர்சி அகேன்ஸ்டாகவும் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்பிஆர் அண்ட் என்ஆர்சியும் ரிவோக் பண்ணணும். அதாவது என்பிஆர் அப்படின்னா நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி, அதே மாதிரி என்சிஆர் அப்படின்னா நேஷனல் சிட்டிசன்ஷிப்
ரெஜிஸ்ட்ரி ஆர் என்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு என்சிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதையும் ரிவோக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டா இந்த ஆக்டை வந்து எடுத்துட முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த ரெசல்யூஷனுக்கும் இந்த ஆக்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய ஒரு எதிர்ப்பை மட்டும்தான் இது பதிவு பண்ணுமே ஒழிய, ஸோ இது ஒரு டாக்குமெண்ட்ல வேணால் வச்சுக்கலாம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்ட்டு. பட் இந்த ஆக்டை வந்து இந்த ரெசல்யூஷனால எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இட் கம்ஸ் அண்டர் யூனியன் லிஸ்ட். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ட்ரைபல் அண்ட் வெல்ஃபேர் கமிஷன், ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் அண்ட் வெல்ஃபேர் கமிஷனை வந்து கூடிய விரைவில் நாங்கள் கான்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நாங்கள் ஒரு பில்லையும் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இணைக்கப்படக்கூடிய அநீதி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்காகவே 1989 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணாங்க. இதன் மூலிமா 4 சிறப்பு நீதிமன்றங்கள், 4 ஸ்பெஷல் கோர்ட்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 4 ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய கோர்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ அடிஷனலாக வந்து 4 கோர்ட் அப்படிங்கிறதையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸ்பெஷல் கோர்ட்ஸை எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஃபைல் ஆகக்கூடிய கேஸ் எல்லாம் சீக்கிரமா விரைந்து முடிக்கிறதுக்காக. ஓகேங்களா. இந்த 4 கோர்ட்டும் எங்க செட்டப் ஆக போகுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம், மதுரை, கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த 4 கோர்ட்ஸ் அப்படிங்கிறது செட் ஆக போகுது. ஏன் இந்த 4 இடத்துல அப்பாயிண்ட் பண்றாங்க, இந்த 4 இடத்துல வந்து இந்த கோர்ட்டை வந்து கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் வந்து அதிகமான கேஸ் அப்படிங்கிறது பெண்டிங்கா இருக்கு. அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அகேன்ஸ்டா வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த 4 ஸ்டேட்ஸ் தான் அதிகமாக ஃபைல் ஆயிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம ஸோ இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்ட நபர் விக்டிமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து காம்பன்சேஷன் அப்படிங்கிறது அதிகபட்சம் 8.5 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பன்சேஷன் குறைஞ்சபட்சம் 1 லட்சம், அதிகபட்சம் 12 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மினிமம் மேக்ஸிமம் லிமிட் எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் கொடுப்பாங்க, இன்னொருத்தருக்கு வந்து 10 லட்சம், ஒருத்தருக்கு 12 லட்சம் கொடுப்பாங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டி, அவங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை பொறுத்து. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே என்னென்னலாம் பண்ணால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வரும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதில் வந்து அந்த தாக்கத்தை பொறுத்து அந்த விக்டிம் கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் அப்படிங்கிறது மாறுபடும். ஓகேங்களா. பட் காம்பன்சேஷன் அப்படிங்கிறத வந்து என்னைக்குமே ஒரு செஞ்ச தவறுக்கு ஒரு ஈடு ஆகாது, பட் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் மாதிரி கொடுக்கறதா. ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் இதையாவது வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கறதா. ஸோ காம்பன்சேஷன் அப்படிங்கிறதே வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட்லையும் சரி நிறைய இடத்துலையும் சரி ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு செல்வந்தரா இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு காம்பன்சேஷன் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அவர் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு அவர் தப்பிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பணம் இருக்க தைரியத்தில் யாரும் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு சில ஜட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்கு. லா கமிஷனும் அவங்களுடைய 217th ரிப்போர்ட்லையும் இந்த விஷயத்த கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ரிலேட்டட் டு இது வந்து கேபிஎன் டிராவல்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ். ஓகேங்களா. அந்த நிறுவனம் வந்து இன்சால்வன்சி ப்ரொசீடிங்குள்ள போகுது. ஓகேங்களா. பட் இந்த நியூஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த நியூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேணுன்ற அவசியம் கிடையாதுங்க. பட் இந்த இடத்துல வந்து எது முக்கியம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சால்வன்சி ப்ரொசீடிங் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா. ஸோ இந்த இன்சால்வன்சி ப்ரொசீடிங் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கோடை வந்து 2016ஆம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் அண்ட் பேங்க்ரப்சி கோடு மூலமா என்ன நடக்கணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அவங்க பணத்தையோ இல்லை வந்து ஏதோ வேற யார்கிட்ட வந்து மிஷின்ஸையோ யாரோ ஒன்று வாங்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி மேலே இன்சால்வன்சி ப்ரொசீடிங் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதை வந்து யார் முன்னெடுப்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் தான் அந்த முன்னெடுப்பை எடுப்பாங்க. இன்சால்வன்சி ப்ரொசீடிங்கை வந்து முன்னெடுப்பாங்க. ஓகேங்களா. இன்சால்வெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னால் அடுத்த வேலைக்கு என்னோட கம்பெனி ரன் ஆகிறதுக்கு இல்லைனா ஒரு தனி நபராக இருந்தால் அவர் வாழ்றதுக்கு அடுத்த வேலைக்கு அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அதுதான் இன்சால்வெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அதுவே பேங்க்ரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லீகல் டேர்ம். அதே தான் என்னால் பணம் அடுத்த வேலைக்கு எனக்கு பணம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பேங்க் ரன்னும் கூட. பட் பேங்க் ரன் அப்படிங்கிறது ஒரு கோர்ட் சொல்லிச்சு அப்படின்னா அதை வந்து பேங்க் ரன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் நிறுவனம், டிவிஎஸ் ஆட்டோமொபைல் சொல்யூஷன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து இதில் ஃபினான்ஷியல் கிரெடிட்டராக இருக்காங்க. ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் அப்படின்னா வந்து அவங்க
ஒரு பொருளை பணத்துக்காக ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கான பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரலை. ஓகேங்களா, அதனால தான் இவங்களை ஃபினான்ஷியல் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அவங்க நிறைய ஸ்பேர் பார்ட்ஸை வந்து இந்த கேபிஎன் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான பணத்தை அவங்க ரீபே பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு இஷ்யூக்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் பிளான் அப்படிங்கிறத வந்து பிரைவேட் கம்பெனி முன்மொழிஞ்சிருக்காங்க, அதாவது கேபிஎன். ஸோ நாங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணி இந்த கடனை அடைச்சிடறோம் அப்படின்னு என்சிஎல்டியில் சொன்னாங்க. பட் என்சிஎல்டிக்கு இதெல்லாம் திருப்திகரமாக இல்லை, சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஸோ கேபிஎன் நீங்கள் சொல்கிறதுல எங்களால் கேட்க முடியாது. ஸோ நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், இவ்வளோ நாள் பண்ணல அப்படின்னா இனிமேல் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல். ஸோ ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தை வந்து சீர்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு தான் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உள்ளே போய் இவங்க ஒரு 330 நாள் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 330 நாள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேபிஎன் நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த அதிகாரம் மேனேஜ்மெண்ட்டையும் வந்து இவங்க எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 330 நாளுக்கு வந்து அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக இவங்க கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது முன்னேற்ற முடியுமா இந்த கம்பெனியை, ஸோ லாஸ்ல இருந்து இந்த வெளியே கொண்டு வர முடியுமா ட்ரை பண்ணுவாங்க. லாஸ் வந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஸோ லாஸ் வந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னா அவங்க டேரெக்டாக அந்த ப்ராசஸை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு லாஸ் வந்து வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சொத்துக்களையும் விற்று அவங்க கடனை அடைச்சிட்டு அதுக்கும் மீறி ஏதாவது பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த ஓனர்கிட்டயே திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்காக கொடுக்கப்பட்ட டேஸ் எவ்வளோ நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா 330 நாட்கள். ஓகேங்களா, இதுவே பழைய ஐபிசி ஆக்டை பொறுத்த ரீசெண்டாக அமெண்ட் பண்ணாங்க 2020, அதில் தான் 330 நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அமெண்ட் பண்ணதில் வந்து எவ்வளோ நாள் இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 270 டேஸ் தான் இருந்துச்சு. இப்போ 60 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு பேன் பண்ணி இருந்தாங்க மீன்ஸ் கவர்மெண்ட். அதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணாங்க. பட் அந்த அப்பீலையும் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அந்த அப்பீலை ஏற்றுக்கல. ஓகேங்களா, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது, கவர்மெண்டோட முடிவில் வந்து ஒரு ஹைகோர்ட் தலையிடுறது அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரான விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்காக காரணமாக காட்டி தான் வந்து இந்த கோவிட் விநாயகர் சதுர்த்தியை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பெட்டிஷனர் அந்த மனுவை போட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எங்களுடைய ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 இருந்து 28 வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு ரைட் டு ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு, அதை வந்து கம்ப்ளீட்லி இது வைலேட் பண்ணுது. ஸோ கான்ஸ்டிடியூஷனே இது வைலேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி மனுதாரர் சொல்லியிருந்தாங்க. பட் ஜட்ஜஸ் அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆர்டிகல் 21 தான் ரைட் டு லைஃப்பை பற்றியும் சொல்லுது. பட் ஒரு மனுஷன் வந்து உயிர் வாழ்ந்தால் மட்டும்தான் அவனால் அவனோட ரிலீஜியஸ் ரைட்ஸ் எல்லாமே எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் உயிர் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஸோ ஜட்ஜஸ் எல்லாமே தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இல்லை டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு பார்த்தா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் மேலோங்கி நிற்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மிக பிரதானமான ரைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21. ஓகேங்களா, ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். லைஃபே இல்லை அப்படின்னா எந்த ரைட்டுமே இல்லை இல்லைங்களா. ஸோ ஜட்ஜஸ் ஆர்டிகல் 21 கோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹவுசிங் டெவலப்மெண்டல் ஸ்கீம் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டல் ஹவுசிங், அதாவது வீடு கட்டி கவர்மெண்ட்டு வீடு கட்டி வாடகைக்கு விடுறது. ஓகேங்களா, ஸோ இது வந்து எந்த மெத்தடில் பண்ண போகிறாங்க அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதாவது கவர்மெண்ட் வந்து 5 இடங்களில் அப்பார்ட்மெண்ட் லைக் வீடு கட்டுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஹவுசிங் யூனிட் மாதிரி வீடு கட்டுவாங்க. வீடு கட்டி என்ன பண்ணுவாங்க அந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்டேட் லெவல் கமிட்டி அப்படிங்கிறதும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டல் ஹவுசிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் முன்னெடுக்கிறது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இது யாரை டார்கெட் பண்ணப்படுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டார்கெட்டிங் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் அர்பன் புவர்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களை இது டார்கெட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதன் கீழே செயல்படுத்தப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இது ஒரு சப்ஸ்கீம் ஆஃப் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஓகேங்களா, ஸோ இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆத்ம நிர்பார் பாரத் ப்ரோக்ராம் மூலியமாக வந்து
அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு சப்ஸ்கீம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவுடைய சப்ஸ்கீமா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் வாஸ் ரிலேட்டட் டு கிரீன் எனர்ஜி ஆர் கிரீன் ஹைட்ரோஜன் எனர்ஜி ஆர் நெட் ஜீரோ கார்பன் ஃபியூச்சர் பற்றி ஒரு ஆர்டிக்கல். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபியூவலை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாசில் ஃபியூல் அப்படிங்கிறது இனி ரொம்ப காலத்துக்கு இந்த உலகத்தில் இருக்க போகிறது கிடையாது. அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெப்ளிஷனபிள், அதாவது திருப்பி மறுபடியும் கூடிய விரைவில் உருவாகாது. ஓகேங்களா. அது உருவாகிறதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஃபாசில் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிக லெவலில் நம்மளுக்கு பொல்யூஷன் அப்படிங்கிறதும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை வந்து குவான்டிஃபை பண்ண ஒரு வேல்யூவில் சொல்லணும் அப்படின்னா, ஸோ வருஷத்துக்கு வந்து 830 மில்லியன் டன்ஸ், அதாவது ஒரு வருஷத்துக்கு 830 மில்லியன் டன்ஸை வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது 83 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸை எரிச்சு மட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எதுக்காக முக்கியத்துவம் பெறுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 26, அதாவது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், UNFCCCன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த UNFCCCயோட கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து, அதாவது 26வது மீட்டிங், அதாவது மெம்பர்ஸோட மீட்டிங் அப்படிங்கிறது வந்து கிளாஸ்கோவில் நவம்பரில் நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் மிட்டிகேஷன், அதாவது எப்படி கிரீன் ஹவுஸ் கேஸ் வெளியேற்றத்தை குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கிரீன் ஹைட்ரோஜன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளில் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. ஸோ இதனோட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த ஒரு எமிஷனுமே கிடையாது. ஓகேங்களா. இதனால எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்புமே கிடையாது. ஓகேங்களா. அதே போல் வந்து இதனோட அட்வான்டேஜ், இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் நம்ம பிளானட்ல காணப்படுது. ஓகேங்களா. ஹைட்ரோஜன் அப்படிங்கிறது காணப்படுது, பட் அதோட பியூரஸ்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம பெருமளவில் நம்ம அதை ஆப்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸை வந்து நம்மளால லிக்விட் ஹைட்ரோஜனை கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். ஓகேங்களா. அதுக்கு அதிகமான பொருள் மீன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறத இன்வால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக IPCC வந்து இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து கோட் ரெட் ஃபார் ஹியூமனிட்டி அப்படிங்கிற டைட்டில் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் கிளைமேட் சேஞ்சு சம்மந்தப்பட்டது தான். ஓகேங்களா. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இட் வாஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தினால தான் வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்குது. அது மிக முக்கியமான காரணம். ஸோ நடக்குது, அதனால வந்து அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம அடுத்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலை பார்த்து போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஹைட்ரஜன் ஃபியூல் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர். பிகாஸ் ஜெர்மனியில் வந்து 1 இயர்க்கு முன்னாடியே வந்து ஹைட்ரஜன் ஃபியூலை யூஸ் பண்ணி ட்ரெயினையே ரன் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம யோசிக்கலாம் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இன்னைக்கு வந்து 50% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் பேஸ்ட் பவர் பிளான்ட்ல இருந்து தான் வருது. அதாவது ஒரு கோலை எரிச்சு தான் அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹைட்ரஜன் பேஸ்ட் ட்ரெயின்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஹைட்ரஜன் பேஸ்ட் கார்ஸ், ஹைட்ரஜன் ஃபியூவல் கார்ஸ் அப்படிங்கிறதும் இன்னைக்கு மார்க்கெட்டில் பெருமளவில் மீன்ஸ் ஒரு ரிசர்ச்சாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதனுடைய எமிஷன் அப்படிங்கிறது வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டராக அதனுடைய எமிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதன் மூலியமாகவும் ஹைட்ரஜன் வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணி காரை இயக்கலாம் அப்படின்றதும் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து இட் இஸ் அன் டேட்டா பாயிண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டா பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இது ஆகஸ்ட் மந்த்ல வந்து என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து 7%லேருந்து 8.3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கு 2 மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து விவசாயம், அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ஏற்படக்கூடிய ஜாப் லாஸ், அது வந்து எப்பயுமே சீசனல் தான். ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் மந்த் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை முடியக்கூடிய காலம், காரிஃப் கிராப்போடைய அறுவடை நடந்துகிட்டு இருக்க மீன்ஸ் அறுவடை பயிரிட்டு கிராப் அப்படிங்கிறது விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய காலம். செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் தான் வந்து அறுவடை பண்ணுவாங்க. ஸோ ஃபார்ம் செக்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதங்கள்லையும் வந்து எப்பயுமே ஜாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலும் ஜாப் இருக்காது. செப்டம்பர் மாதம் தான் அவங்களுக்கு வேலை வரும். ஓகேங்களா. ஸோ இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் என்ன ஒரு அன்யூஷுவல் ஃபேக்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறது, வீடு கட்டுறது தான் இருக்கு இல்லைங்களா. அங்கேயும் வந்து
ஜாப் லாஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலி வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் விட்டாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் அப்படிங்கிறது தான் வந்து அதிகமான நபருக்கு வேலை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த கோவிட்-19 லாக்டவுன் அண்ட் ரேம்பண்ட் இன்க்ரீஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் காஸ்ட். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் ஸோ கோவிட்-19 லாக்டவுனாலையும் அதிகமான மக்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸாக எதுவுமே முன்னெடுக்காம இருக்காங்க. ஸோ அதனாலும் அங்கே ஜாப் லாஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் செக்டரில் ஜாப் லாஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது தான் வந்து அதிகமான மக்களை வந்து வேலையில் அமர்த்தி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேவை சார்ந்த துறை தான் அதிகமான மக்களை வேலையில் அமர்த்தி இருக்காங்க. ஸோ பட் இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கை தான் கொண்டு போய் விடும். பிகாஸ் சர்வீஸ் செக்டாரில் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட மக்கள் பெரும்பாலுமே யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் இன்ஃபார்மல் செக்டார் மக்கள். ஓகேங்களா? இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னா வந்து அவங்க வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் பெனிஃபிட்டும் அவங்களுக்கு போய் சேராது. பிஎஃப் கிடையாது. ஸோ எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அவங்களுக்கு போய் சேராது. அதே மாதிரி ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்காது. ஸோ மினிமம் வேஜஸ் அதாவது அடிப்படை ஊதியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. மினிமம் வேஜஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ குறைந்தபட்ச ஊதியம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இருக்காது. அதே போல் ஒர்க்கிங் டைம்ஸ் அப்படிங்கிறதும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. பிகாஸ் அவங்க எல்லாமே இந்த இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதிகமான மக்கள் இன்ஃபார்மல் செக்டரில் போனதுனால அதிகமான மக்களுக்கு ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு ப்ராப்ளமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு பிரிக்ஸ் சமிட். ஓகேங்களா? 13வது பிரிக்ஸ் சமிட் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது. இதை வந்து விர்ச்சுவலாக தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் கோவிட் விர்ச்சுவலாக தான் இந்த மீட்டை வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மீட்டை யார் சேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் இந்த மீட்டை சேர் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிற போது எப்படி இதோட சேர்மேன்ஷிப் ரொட்டேட் ஆகும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பிரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, BRICS. ஸோ B ஃபார் பிரேசில், R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா, S ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் பிலேருந்து ஆரம்பிச்சு வரிசையாக ஒவ்வொரு நாடாக வந்து இதனுடைய சேர்மேன்ஷிப்பை வைப்பாங்க. ஸோ 13th மீட் அப்படிங்கிறது வந்து இந்தியா கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பற்றியும் கவுண்டர் டெரரிசம் ஆக்ஷன் பிளான் பற்றியும் தான் அதிகமாக டிபேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் டெரரிசம் ஆக்ஷன் பிளான், அதாவது டெரரிசத்தை வந்து நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ஷன் பிளானையும் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட் கான்ஸ்டலேஷன்ஸை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பையும் எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பிரிக்ஸ் சேட்டலைட்டை அனுப்புவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து நியூ டெல்லி டிக்ளரேஷன் அப்படிங்கிறதையும் ஒரு டிக்ளரேஷனை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல், ஹியூமனிடேரியன் இஷ்யூஸ் லைக் ஹியூமனிடேரியன் சுச்சுவேஷனையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், சிறுபான்மையினர், உமன்ஸ், சில்ட்ரன்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸோடைய ரைட்ஸையும் அதை வந்து அப்ஹெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத இந்த நியூ டெல்லி டிக்ளரேஷன் சொல்லக்கூடிய ஒரு பேசிக் விஷயம். பட் நியூ டெல்லி டிக்ளரேஷன் அப்படிங்கிறத வந்து நியூ டெல்லியில் பாஸ் பண்ணப்பட்டனால நியூ டெல்லி டிக்ளரேஷன் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய நியூ டெல்லி டிக்ளரேஷன்ஸ் இருந்திருக்கு. 2018 வந்து ஆசியான் லீடர்ஸ் கூட சேர்ந்து கவுண்டர் டெரரிசம் டிக்ளரேஷனோட நம்ம இந்தியா சைன் பண்ணோம். அது நியூ டெல்லியில் வச்சு தான் சைன் பண்ணோம். அதே போல் வந்து 2019 வந்து யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் UNCCD ஒரு மீட் அப்படிங்கிறது டெல்லியில் தான் நடந்துச்சு. அதோட டிக்ளரேஷன் நியூ டெல்லி டிக்ளரேஷன் தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இப்போ இது 3வது நியூ டெல்லி டிக்ளரேஷன் இந்த பாஸ்ட் 4 வருஷங்கள், 3 வருஷங்கள்ல. ஓகேங்களா? ஸோ 3-4 வருஷங்கள். ஸோ அதே போல் இந்த சமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை முன்மொழிஞ்சாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்நேஷ்னல் விஷயங்களில் வந்து நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது, இன்டர்ஃபேர் பண்ணக்கூடாது. ஸோ எந்த ஒரு டிஸ்பியூட், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து பீஸ்ஃபுல்லாக தான் சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதும் இந்த சமிட்டில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருணை சிவிலைசேஷன் பற்றி தான். ஓகேங்களா? ஸோ இந்த பொருணை சிவிலைசேஷன் அப்படிங்கிறத வந்து தாமிரபரணி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பொருணை அப்படிங்கிறத வந்து தாமிரபரணி ரிவருடைய இனியொரு பெயர், ஏன்ஷியன்ட் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பொருணை சிவிலைசேஷனில் வந்து என்ன சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருணை சிவிலைசேஷன் ஒரு முதுமக்கள் தாலி, ஒரு பரியல் ஏர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பரியல் ஏர்ன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசியும் மண்ணும் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அரிசியை வந்து எடுத்து கார்பன் டேட்டிங் அனுப்பும் போது ஸோ அது வந்து 3200 வருஷம் பழமையானது அப்படின்றது வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதை வந்து எங்கே அனுப்பிச்சாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா அனலிட்டிக்ஸ்
லெபார்டரி அப்படிங்கிற ஒரு லெபார்டரி இருக்குது, மியாமி யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ அங்கே தான் அனுப்பிச்சாங்க. கீழடிக்கும் இதே பீட்டா அனாலிட்டிக்ஸ் சென்டருக்கு மட்டும்தான் சென்டருக்கு தான் வந்து அதை கார்பன் டேட்டிங் பண்ணுறதுக்கும் அனுப்பிச்சாங்க. கீழடியில் கிடைச்ச அந்த பானை ஓடுகளை உடைய காலகட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த இடத்துல வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவக்கலை அப்படிங்கிற ஒரு இடம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. ஸோ இது எக்ஸாக்ட்லி எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1155 பிசி, 1155 பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். ஓகேங்களா. ஸோ கிறிஸ்து பிறப்புக்கு 1155 வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக தான் இருக்கும். இதை விட கூடவும் இருக்கலாம் குறைவும் இருக்கலாம், பட் ரொம்ப கூடவும் குறைவும் இருக்காது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ரிலேட்டட் டு NIRF ரேங்கிங், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம்வொர்க் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸை வந்து ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ காலேஜஸ் அப்படிங்கும்போது அதை வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், லா காலேஜஸ், டென்டல் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் காலேஜஸ், அதே போல் ஓவரால் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிஸ்லும் இன்ஸ்டியூட்ஸை ரேங்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்ஜினியரிங் கேட்டகரியில் IIT மெட்ராஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனை வாங்கியிருக்காங்க. அட் தி சேம் டைம் ஓவரால் கேட்டகரியிலையும் அவங்க தான் டாப்பில் வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து டாப் 10 காலேஜஸில் வந்து யார் அந்த ஓவரால் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 பொசிஷனில் வந்து 7 IITs இருக்கு. ஓகேங்களா. ஸோ IIT பாம்பே ஆகட்டும், IIT டெல்லி, IIT கவுஹாத்தி, IIT கான்பூர், IIT கரக்பூர், IIT மெட்ராஸ் அண்ட் IIT கவுஹாத்தி, இந்த 7 IITயும் வந்து டாப் 10 பொசிஷனில் வந்திருக்காங்க. அது போக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் IISc அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெங்களூர்ல இருக்கு, இது செகண்ட் பொசிஷன் வந்திருக்கு. அதே போல் 9th and 10th பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி அண்ட் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பனாரஸ். ஸோ இவங்க தான் வந்து 9th and 10th பொசிஷனை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா IIT மெட்ராஸ் வந்து கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து 3 வருஷம் அப்படிங்கும்போது ஓவரால் லிஸ்ட்டில் வந்து தொடர்ந்து 3 வருஷம் டாப்லேயே வந்திருக்காங்க. அதே போல் IIT மெட்ராஸ் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் ரேங்கிங்கில் தொடர்ந்து 6 வருஷம் ஃபர்ஸ்ட்டில் டாப் லிஸ்ட்டில் வந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது IIT மெட்ராஸ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம்னே சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த NIRF ரேங்கிங் வந்து இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் இயர் எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் HRD ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டாக தான் எஜுகேஷன் மினிஸ்ட்ரின்னு பேர் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ RN ரவி டு பி த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடுக்கு புது கவர்னரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனரபிள் RN ரவி. இவர் வந்து பீகார் நாட்டை பீகார் ஸ்டேட்டை சார்ந்தவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு IPS ஆஃபீஸராக இருந்தார். கேரளா கேட்டோட IPS ஆஃபீஸராக இருந்தார். ஸோ அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவரை வந்து இன்டர்லாக்டராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. நாகாவோட பீஸ் டாக்குக்கு இன்டர்லாக்டராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவர் 2015 இன்டர்லாக்டராக இருந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நாகா பீஸ் ட்ரீட்டியை சைன் பண்ணார். சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் இவர் தான் அந்த பீஸ் ட்ரீட்டியை சைன் பண்ணார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் முன்னிலையில். ஸோ அப்போலேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது நாகாலாண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா. ஸோ நாகாலாண்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நேஷனல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து NSCN அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஸோ அதில் நிறைய கிளை அமைப்புகள் இருக்கு. NSCN K கப்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க, K ஃபார் கப்லாங், லைக் NSCN IM இவான் மூவிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மிக முக்கியமான அமைப்பான கப்லாங் கூடையும் இவான் மூவிக் கூடையும் தான் அவர் பீஸ் ட்ரீட்டியை சைன் பண்ணார். ஓகேங்களா. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னரான பன்வாரிலால் புரோஹித், ஹானரபிள் பன்வாரிலால் புரோஹித் அவர் வந்து பஞ்சாப் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ரிலேட்டட் டு கேரளாவில் ரீசெண்டாக பாஸ் பண்ணப்பட்ட ஒரு பில். ஓகேங்களா. ஆர்கனைஸ்ட் கிரைமை வந்து தடுக்கிறதுக்காக கேரளாவில் பாஸ் பண்ணப்பட்ட ஒரு பில். ஓகேங்களா. இது வந்து டிராஃப்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அந்த பில் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேரளா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பில் என்ன சொன்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவரை வந்து அவர் ஓரலாக பேசுகிறதையோ இல்லை வந்து எலக்ட்ரானிக் மீடியம்ஸில் பேசுகிறதையோ ஆர் வந்து ஒயர் கம்யூனிகேஷன் லேண்ட்லைனில் ஏதோ ஒன்று பேசுகிறதையோ இதை வந்து ஒட்டு கேட்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பில் சொல்லக்கூடியது. ஓகேங்களா. பட் யாரை வேணாலும் இஷ்டத்துக்கு ஒட்டு கேட்கலாம் அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சுச்சுவேஷன்ஸ்க்காக மட்டும்தான் ஒட்டு கேட்க முடியும். செக்யூரிட்டி சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது ஒரு நபர்னால
இப்போ நான் ஒருத்தருக்கு அப்படின்னா என்னால் வந்து பல பேருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா என்னோட கான்வர்சேஷனை அவங்க ஒட்டு கேட்கலாம். ஓகேங்களா? பட் இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபரை ஒட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், அதாவது ஏடிஜிபி ஒரு ஏடிஜிபிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்கிட்ட அவங்க அப்ரூவல் அப்படிங்கிறது வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க பேசுகிறத வந்து நம்ம டேப் பண்ணலாம், ஃபோன் டேப் பண்ணி கேட்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த ஆர்டரை வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டரை வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே அப்ரூவ் ஆகணும். அப்படி அப்ரூவ் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸை அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இப்போது இந்த பெகாசஸ் இஷ்யூவில் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாகரமாக போய்கிட்டு இருக்கு. அந்த டைமில் கேரளா ஸ்டேட் வந்து இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்டில் வந்து ஃபோன் டேப்பிங் அண்ட் டேப்பிங் பீப்புள் கான்வர்சேஷன் டேப்பிங்கை வந்து அதை ஒரு பில்லாகவே கொண்டு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலுக்கு வழிவகை செய்யும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா C-295 MW அப்படிங்கிற ஏர்கிராஃப்டை வந்து நம்ம ஸ்பெயின்லேருந்து நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்பஸ் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அமைப்பும் ஸ்பேஸ் SA ஸ்பெயின் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் தான் நம்மளுக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டீல் அப்ரூவ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டிஸ் தான் அப்ரூவ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 56 ஏர்கிராஃப்ட் நம்ம வாங்க போகிறோம். ஸோ இந்த 56 ஏர்கிராஃப்டில் வந்து 16 ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஸ்பெயின்லேயே செஞ்சு கொடுக்கப்படும். மிச்சம் இருக்கக்கூடிய 40 ஏர்கிராஃப்ட்டை வந்து இங்கே டாடா கன்சோர்டியம் அப்படின்னா டாடா கூட சேர்ந்து பல கம்பெனிஸ் கூட்டமாக சேர்ந்து தான் இதை தயாரிக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாடா கன்சோர்டியம் மிச்சம் 40 ஏர்கிராஃப்டை தயாரிப்பாங்க. ஸோ இது வந்து டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் மூலியமாக தயாரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏர்பஸ் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஸ்பேஸ் SA ஸ்பெயின் அப்படிங்கிற நிறுவனமும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெக்னாலஜி நாங்கள் இந்த ஃப்ளைட் எப்படி தயாரிச்சோம் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து டாடா கன்சார்டியம் அந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டாடா வந்து அதை தயாரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அவங்க ஸ்பெயின் தயாரித்த அந்த 16 ஏர்கிராஃப்ட்லேயும் வந்து ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஃபெக்ட் எல்லாமே இந்த டாடா கன்சார்டியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேயே வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் மூலியமாக என்ன ஆகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜியை ஃபர்தராக ஸ்டடி பண்ணி இதை இன்னும் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டெவலப் பண்ணும்போது நம்ம இனியும் புது விதமான ஏர்கிராஃப்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்கிராஃப்டை வந்து எதுக்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ரோஸ் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் ஆல்ரெடி வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருந்துச்சு. பட் அதெல்லாமே வந்து பழசாகிக்கிட்டே வருது. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏர்கிராஃப்டை நம்ம வாங்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் வாஸ் ரிலேட்டட் டு ICMR சொன்ன ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ICMR பல்ராம் பார்கவ். ஸோ அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 97.5% வந்து உங்களுக்கு டெத்துலேருந்து சேஃப்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ அதே மாதிரி வந்து பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷனோட டெஃபினேஷன் அப்படிங்கிறதும் இவர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கூடிய சீக்கிரம் இன்டெகிரேட்டட் COVID-19 ட்ராக்கரை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ட்ராக்கர் மூலியமாக என்ன பார்த்தீங்கன்னா, வாரம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ பேருக்கு நம்ம வேக்சின் கொடுத்துருக்கோம், எவ்வளோ பேர் வந்து பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷனால இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் என்னன்னு கேட்கும்போது இவர் டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து 2 டோஸ் தடுப்பூசியை வந்து உடம்புல ஏந்தினதுக்கு அப்புறம் அதிலிருந்து 14 நாள் கழிச்சு அவருக்கு வந்து கொரோனா கேசஸ் வருது, கொரோனா சிம்டம்ஸ் வருது, டெஸ்ட் பண்ணும்போது அவர் COVID-19 பாசிட்டிவாக இருந்தார் அப்படின்னா அதை தான் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 2 டோஸ் போட்டதுக்கு அப்புறம் உடனே டெஸ்ட் பண்ணால் அதை வந்து பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க. இப்போ 2 டோஸ் உடம்புல ஏந்தினதுக்கு அப்புறம் 14 நாளுக்கு அப்புறம் சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இன்னொரு விஷயத்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவிட் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க வேக்சினை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உடம்புல இருக்கும். அதனால அவசரப்பட்டு அந்த தடுப்பூசியை ஏந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவரே சொன்னார், பிகாஸ் இனி தடுப்பூசி போய் சேராதவங்களுக்கு தடுப்பூசி போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தடுப்பூசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதனோட சிவியாரிட்டி அப்படிங்கிறது, அதோட தாக்கம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு
சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ரிலேட்டட் டு இந்தியா ஆஸ்திரேலியா 2+2 டைலாக். ஓகேங்களா. ஸோ இந்தியா 2+2 டைலாக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து 2 மினிஸ்டர், ஆஸ்திரேலியாவிலேருந்து 2 மினிஸ்டர். ஓகேங்களா. அந்த 2 மினிஸ்டருமே வந்து ஒரே துறையை சார்ந்தவங்கள தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இந்தியாவிலேருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் 2 பேருமே இந்த மீட்டிங்கில் பங்கேற்றுக்குவாங்க. ஆஸ்திரேலியா சார்பாக ஆஸ்திரேலியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஆஸ்திரேலியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே அந்த மீட்டிங்கில் பங்கெடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியாவிலேருந்து 2 பேர் 2 துறையை சார்ந்தவங்க, அதே 2 துறையை சார்ந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து 2 பேர். ஓகேங்களா. மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் 2+2 மினிஸ்ட்ரியல் லெவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நம்ம வெறும் சொற்ப நாடுகள் கூட தான் 2+2 மினிஸ்ட்ரியல் சமிட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. பட் 2+2 ஆஃபீஸர் லெவல் சமிட் வந்து நம்ம நிறைய நாடுகள் கூட கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இதுதான் ஃபர்ஸ்ட் 2+2 டயலாக்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் 2020 லாஸ்ட் இயர் தான் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து 2+2 டயலாக்ஸ் வந்து நம்ம தொடங்கணும். ஸோ 2+2 டயலாக் இரு நாடுகள் கிட்ட 2+2 டயலாக்ஸ் அப்படிங்கிற மினிஸ்டர் லெவல் டயலாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 நாடுகளும் வந்து ரொம்ப இணக்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பி ஆப்கான் இஷ்யூவை வந்து நம்ம அதிகமான ஃபோக்கஸ் செலுத்தணும். அதே மாதிரி CECA அதாவது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, CECA. ஸோ இந்த CECAவும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஹால்ட் பண்ணி வச்சிருக்கோம். 2015 இருந்து இது நிலுவையில் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம திருப்பி இதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் இந்தியாவும் வந்து ஆஸ்திரேலியாவும் வந்து இந்த CECAக்கு ஒத்துக்காது. எதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டைரி ப்ராடக்டோட இஷ்யூனால. பிகாஸ் ஆஸ்திரேலியா அப்படிங்கும்போது டைரிஸை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடு, ஒன் ஆஃப் த அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடு. அதே மாதிரி இந்தியா அப்படிங்கிறது சர்வீசஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடு. ஸோ அங்கேருந்து டைரி ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வரதை நம்ம ஒத்துக்கல. இங்கேருந்து சர்வீஸ் பீப்புள்ஸ் அங்கே போகிறத அவங்க ஒத்துக்காதனாலையும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சு இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். 2 நாடுகள் கூட இடையே இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் நம்ம CECAன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே நம்ம ஒவ்வொரு பேரை வச்சு அழைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எக்கனாமிக் யூனியனுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து பைலேட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நம்ம ஒவ்வொரு பேரை சொல்லி அழைப்போம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா which among the following body recommends the MSP price to government? Option A Cabinet Committee on Economic Affairs. Option B Commission of Agriculture Cost and Pricing. So actually the Commission on Agriculture Cost and Pricing. So option C Parliament. Option D President. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் B. ஓகேங்களா. பட் நீங்கள் யோசிக்கலாம் ஆப்ஷன் ஏ தானே கரெக்டான ஆன்சர் அப்படின்னு யோசிக்கலாம். ஆப்ஷன் ஏ அவங்க வந்து MSPயை அனௌன்ஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா. MSPயை ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசிங் CACP. ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா which among the following statement is correct about Citizenship Amendment Act 2019? ஓகேங்களா. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பற்றி கேட்கல, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019 பற்றி கேட்குறோம். ஆப்ஷன் ஏ the act provides fast track citizenship for persuaded minorities from all the countries. ஓகேங்களா. ஸோ மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினர் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு வந்து குடியுரிமை அப்படிங்கிறது வேகமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் சேம் the act provides fast track citizenship for persuaded citizens from all the countries. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏல மைனாரிட்டிஸ் கொடுத்துருக்கோம், ஆப்ஷன் பி சிட்டிசன்ஸ். ஓகேங்களா. ஸோ அவங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினோ பெரும்பான்மையினோ அவங்கள வந்து மத ரீதியாக துன்புறுத்தினா அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வேகமாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் சி the act provides fast track citizenship for persuaded minorities from பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ மத ரீதியான துன்புறுத்தல் ஏதோ சிறுபான்மையினருக்கு பாகிஸ்தான் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் குடியுரிமை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக் சிட்டிசன்ஷிப் ஃபார் பர்சுவேடட் மைனாரிட்டிஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் 3 நாடுகளையும் இருக்கக்கூடிய மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 6 மதங்களை மென்ஷன் பண்ணாங்க. ஹிந்துசம், கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், ஜெயினிசம், சீக்கிசம் அண்ட் பார்சி. இந்த 6 மதங்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க
டிசம்பர் 31 2014 முன்னாடி இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவங்களுக்கு வந்து 6 வருஷத்துல அவங்களுக்கு குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஆக்ட்ல. பட் அப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய முஸ்லீம்ஸுக்கு குடியுரிமை கிடைக்காது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் கிடைக்கும். அந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட் ட்ராக், வேகமாக கிடைக்காது. அங்கிருந்து வரக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேணும் அப்படின்னா இந்தியன் குடியுரிமை வாங்கிக்கலாம். பட் அவங்க அதுக்காக 12 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறவங்க 6 வருஷம் காத்திருந்தா அவங்க குடியுரிமை வாங்கிக்கலாம். பட் இந்த 3 நாடுகள்லேருந்து வரக்கூடிய முஸ்லீம்ஸ் அவங்க வந்து 12 வருஷம் வெயிட் பண்ணாதான் குடியுரிமை அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, as per the recent announcement, which among the following will be the minimum compensation for victim of scheduled caste and scheduled tribe prevention of atrocity act 1989? Option A 5 lakhs, option B 1 lakh, option C 10 lakh, option D 12 lakh. So கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மீன்ஸ் ஆப்ஷன் பி 1 lakh, பிகாஸ் மினிமம் தான் கேட்டிருக்கோம், மேக்ஸிமம் கேட்கல. மேக்ஸிமம் தான் 12 lakhs, மினிமம் 1 lakh, ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த question and பார்த்தீங்க அப்படின்னா, recently Madras High Court said that a right to practice religion is a constitutional right. It is specified explicitly in which part of the constitution? ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக விநாயகர் சதுர்த்தி இஷ்யூல வந்து ரைட் டு ப்ராக்டிஸ் ரிலிஜன் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் ரைட்னு கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த கான்ஸ்டியூஷனோட அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆப்ஷன் பி பிரியாம்பிள், ஆப்ஷன் சி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஆப்ஷன் டி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா கொஸ்டின் நம்பரோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க ஆன்சர்ஸா. நெக்ஸ்ட், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா யூ இஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? இந்த யூக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் யூக்கு அர்த்தம் சொல்லிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யூக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருணை civilization is dated back to 3200 years. It is found in which among the following river banks னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ தாமிரபரணி, ஆப்ஷன் பி வைகை, ஆப்ஷன் சி காவேரி, ஆப்ஷன் டி பெண்ணார். ஸோ பொருணை அப்படிங்கிறது தாமிரபரணியோடைய இனியொரு பெயர் தான். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தாமிரபரணி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வைகை கரையோரமாக கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகத்துடைய பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கொஸ்டின் நம்பருடைய 6 அப்படின்னு போட்டு அதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்க. வைகை ஆற்றங்கரை நாகரிகத்துடைய பெயர் என்ன? ஸோ அடுத்தது வந்து NIRF நேஷனல் இன்ஸ்டிடியூட் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் வாஸ் ரிலீஸ்டு பை, யாரால இது ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ நித்தி ஆயோக், ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் HRD ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, C-295 MW ஏர்கிராஃப்ட் அக்ரிமெண்ட் வாஸ் சைன்டு வித் விச் அமங் த ஃபாலோயிங் கண்ட்ரி? ஓகேங்களா. ஸோ இதில் கரெக்டான மீன்ஸ் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃப்ரான்ஸ், ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி ஸ்பெயின். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஸ்பெயின். ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எந்த நாட்டில இருந்து வாங்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அதே போல MiG-29 ஏர்கிராஃப்ட்ஸும் நம்ம எங்க வாங்கணும், எந்த நாட்டுக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 8 போட்டு, ஸோ ரஃபேல் எந்த நாடுகிட்ட இருந்து வாங்கணும், MiG-29 எந்த நாடுகிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டஸ் நாட் ஹேவ் 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக் அரேஞ்ச்மெண்ட் வித் விச் அமங் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ்? ஓகேங்களா. ஸோ 2+2 மினிஸ்ட்ரியல் லெவல் டயலாக் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ங்களா. ஸோ அது வந்து எந்த நாடுகள் கிட்ட, எந்த நாடுகள் கூட இந்தியா அப்படிங்கிறது 2+2 டயலாக்ஸை வந்து அமைச்சுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி USA, ஆப்ஷன் சி பாகிஸ்தான், ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இட் இஸ் பாகிஸ்தான். ஓகேங்களா. பிகாஸ் நம்மளே பார்த்தோம் 2+2 டயலாக் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் கிட்ட தான் அந்த 2+2 டயலாக்ஸை வந்து அமைச்சுக்குவாங்க. ஓகேங்களா. ஒரு நாட்டு கூட வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கேன், ஸோ இந்த நாடு வந்து நம்மளுக்கு நண்பன் நாடு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த நாட்டு கூட 2+2 டயலாக்ஸை வந்து நம்ம அமைச்சுக்குவோம். ஓகேங்களா. ஸோ 2018 நம்ம USA கூட 2+2 டயலாக்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ஸோ இது வரைக்கும் 2 2+2 டயலாக்ஸ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு இந்தியாவுக்கும் USAக்கும் இடையில. ஓகேங்களா. ஸோ அதே போல 2+2 டயலாக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 2 மினிஸ்டர்ஸுடைய போர்ட்ஃபோலியோ, அவங்க என்ன
துறையை வகிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த துறையை வந்து கொஸ்டின் நம்பர் 9 அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா Comprehensive Economic Cooperation Agreement was a trade agreement signed between India and Australia, which among the following will be the highest form of trade agreement which shows high trade cooperation between countries. ஓகேங்களா? ஸோ ரெண்டு நாடுகளை வந்து ஒரு சிறந்த நட்புணர்வோடு இருக்கக்கூடிய நாடுகள் தான் வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்குவாங்க. அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேட் அக்ரிமெண்ட் பின்வரும் ஆப்ஷனில் எதுன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஆப்ஷன் பி ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட், ஆப்ஷன் சி கஸ்டம் யூனியன், ஆப்ஷன் டி எக்கனாமிக் யூனியன். ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி எக்கனாமிக் யூனியன். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன். ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பிடிஏ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட்ல வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து அவங்களுடைய டாரிஃப், அதாவது அவங்களுடைய இறக்குமதி வரியை வந்து கொஞ்சம் குறைப்பாங்க. ஓகேங்களா? அபாலிஷன் பண்ண மாட்டாங்க, குறைப்பாங்க. அது ஒரு சில ப்ராடக்ட்ல தான். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு நாடுகளும் இருக்கக்கூடிய ட்ரேட்ல வந்து இந்த இறக்குமதி வரி அப்படிங்கிறத வந்து ஒரு சில ப்ராடக்ட்ல சுத்தமாக அழிச்சிருவாங்க, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் குறைப்பாங்க, அதோட வரியை வந்து கொஞ்சம் குறைப்பாங்க, ஒரு சில ப்ராடக்ட்ல வந்து அதோட வரியை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். பேர்லேயே ஃப்ரீ ட்ரேட் இருக்கனால டாரிஃபே இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க. அதே போல் கஸ்டம் யூனியன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ரீஜன் இருக்கும்போது அந்த ரீஜனுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆஃப் கூட்ஸ். ஓகேங்களா? ஸோ 100% வந்து டாரிஃப்ஸே இருக்காது. ஸோ கூட்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து அவங்க பக்கத்து நாட்டுக்கு போகும்போது இறக்குமதி வரியே இல்லை அப்படின்னா அது வந்து கஸ்டம் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கஸ்டம் யூனியனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கஸ்டம் மார்க்கெட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் யூனியன் மாதிரியே தான், எந்த ஒரு டாரிஃப்மே இருக்காது. அது கூட சேர்ந்து மக்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். ஸோ நான் போய் அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எந்த வரியுமே கிடையாது. அதே போல் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் யூனியன் அப்படின்னா ஸோ காமன் மார்க்கெட் கூட சேர்ந்து, அதாவது அந்த நாட்டில் வந்து டாரிஃபும் இருக்காது, அந்த நாடுகளுக்கிடையே டாரிஃபும் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலும் போயிட்டு வந்துக்கலாம், அதே போல் மக்களும் போயிட்டு ஃப்ரீயாக போயிட்டு வந்துக்கலாம், எந்த விசா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதே போல் காமன் கரன்சி இருக்கும். ஓகேங்களா? எக்கனாமிக் யூனியன் அப்படின்னா எக்கனாமிக் யூனியன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. ஐ மீன் 9th and 10th ஓடது. ஸோ நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.